ஹலோ கைஸ், வெல்கம் டு அனதர் போக்கி கேங் வீடியோ. இந்த வீடியோ நம்ம ஒரு மிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம போக்கி கேங் பார்க்கலாம். நிறைய போக்கிமான் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. நீங்கள் போக்கன் பார்ப்பீங்கன்னா அப்போ எங்கேன்னு கேங்கில் சேராமல் இருக்கீங்க. ஒன்றே சேர்ந்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போக்கி பால் இது வந்து எல்லா போக்கிமான் ட்ரெயினர்ஸ்கிட்டே கொடுக்காத இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக ஒரு போக்கிமானை கேப்சர் பண்ணி அந்த பாட்டில்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த போக்கிமால் எப்படி கேப்சர் ஆகுது, அந்த போக்கிமான் உள்ள எப்படி இருக்கும்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்க முடியும். மொத்தம் இது வரைக்கும் போக்கிமான் 26 போக்கிபால் இருக்குது. அந்த ஒவ்வொரு போக்கிபாலும் ஒவ்வொரு மாதிரி போக்கிமானை பிடிக்கும். அது முள்ளே இருக்குது, என்ன இருக்குன்னு வாங்க பார்க்குறேன். ஆனால் போக்கிபால் உள்ள ஒரு மிஷின் மாதிரி தான் இருக்கும், எல்லாமே தெரியும். ஆனால் அந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகும், அந்த இத்தனை போக்கிபால் நம்ம கை சைஸ் தான் இருக்குது, அது எப்படி அவ்வளோ பெரிய போக்கிமானை பிடிக்குது, அப்புறம் உள்ள போக்கிமான் எப்படி இருக்குது, அது எல்லாத்தையும் இனிமேல் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம போக்கிபால் உள்ளே தூக்கி போடும்போது அதுலேருந்து வர ரேஸ் வந்து அந்த போக்கிமானை சின்னதாக்கி அந்த போக்கிபால் உள்ளே கம்ப்ரெஸ் ஆக மாதிரி இருக்கும். அப்புறம் திரும்ப வெளியே வரும்போது அதோட பழைய சைஸ்க்கே மாறிடும். அந்த போக்கிபால் உள்ளேருந்து வர ரேஸ் தான் அந்த போக்கிமானோட சைஸை குறைச்சி அதுக்கப்புறம் அதை பெருசாக்கிட்டு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவிலே தெரியும். இதான் நடக்குது. நீங்கள் போக்கிமான் ரிட்டர்ன் பண்ணும்போது கூட அதுலேருந்து வேறு ஒரு ரேஸ் வந்து அந்த போக்கிமானை திரும்ப பால்குள்ளே கூட்டிகிட்டு போய் அதோட சைஸை சின்னதாக்கி அதுவும் அந்த திரும்பவும் பால்குள்ளேயே அடாப்ட் பண்ணிக்கும். ஏன்னா இந்த ஓகே, இப்படி தான் அந்த போக்கிபாலில் தூக்கி போடும்போது அந்த பால் வெளியே போயிட்டு அந்த போக்கிமான் திரும்பி உள்ளே வருது. அதோட சைஸ் மாறிட்டே தான் இருக்கும். அந்த வேறு ரேஸ் அந்த போக்கிமானோட சைஸ் மாற்றி இப்போ போக்கிமான் உள்ளே எப்படி இருக்கும்னா இங்கே பாருங்கள். ஏன்னா போக்கிபால் உள்ள ஒரு பெரிய ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூமில் அது உள்ளே இருக்க போக்கிமான் வந்து எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி ரூம் இருக்கும். வேணால் நீங்கள் பாருங்கள், போக்கிமானில் தான் இந்த ஃபோட்டோவை காமிச்சிருப்பாங்க. வேணால் இந்த யுனோவா ரீஜனில் ஒரு எபிசோடில் காமிச்சிருப்பாங்க. இங்கே பாருங்கள், ட்ராகனைட் போக்கிபால்குள்ளே இருக்குது. அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ட்ராகனைட்டோட சைஸ் போக்கிபாலோட அளவு தான் இருக்குது. அப்புறம் போக்கிபாலில் ஒரு அமைதியான ரூம் இருக்குது. இந்த ரூமில் போக்கிமானால் ரெஸ்ட் எடுத்து பேட்டிலுக்கு ரெடி ஆகிற வரைக்கும் போக்கிபால் ரெஸ்ட் எடுக்கும். இதுதான் இந்த போக்கிபால்குள்ளே எப்போவுமே இருக்குது. ஒவ்வொரு போக்கிமானுக்கு ஏற்ற மாதிரி ரூம் இருக்குது உள்ளே. இப்போ நான் போக்கிபாலோட இம்பார்ட்டன்ஸை பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் போக்கிமானை ட்ரேட் பண்ணணுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக போக்கிபால் தேவை. அதே மாதிரி நீங்கள் போக்கிமானை யாருக்கா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினாலும் உங்களுக்கு போக்கிபால் தேவை. நீங்கள் ஒரு போக்கிமான் ஜேர்னி போகிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக போக்கிபால் தேவை. இந்த போக்கிபால் வந்து போக்கிமானுக்கும் அதோட ட்ரெயினர்ஸ்க்கும் இருக்கிறது முக்கியமான பந்து. ஒரு போக்கிமானுக்குள்ளே ஒரு போக்கிபால்குள்ளே ஒரு போக்கிமானால் தான் இருக்க முடியும். அந்த போக்கிபால்லேருந்து வர ரேஸ் அந்த போக்கிமான் சின்னதாக்கி அதுக்குள்ளே ஆடிச்சுன்னா அது மற்ற போக்கிமானா அது பிடிக்காது. ஒரு போக்கிபால் இன்னொரு போக்கிபால் ரேஸை ரிப்பல் தான் பண்ணும், அதை அட்ராக்ட் பண்ணாது எப்படியோ. அதனால இப்போ உங்கள் போக்கிமான் எப்போவுமே உங்ககிட்ட தான் இருக்கும். அதுவே இந்த போக்கிபால் உடஞ்சிருச்சுன்னா அவங்க போக்கிமானை யார் வேணால் பிடிச்சிக்கலாம். இந்த போக்கிபால் இருக்கிற வரைக்கும் தான் உங்கள் போக்கிமானை அது ரிட்டர்ன் பண்ணவும் எடுக்க முடியும். ஓகே காய்ஸ், வீடியோவை நான் இந்த ஃபேக்ட்ஸோடய முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் போக்கிமான் கேங்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.